ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக உங்கள் சத்துருக்கள் யார்? அற்புதமான ஒரு வார்த்தை. உங்கள் எதிரிகள் யார்? உங்கள் சத்துருக்கள் யார்? உங்கள் எதிரிகள் யார்? உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டாளிகள் யார் என்று பல வகையில சொல்லலாம் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் உங்க சத்துருக்கள் யார் என்று கேட்டால் வித்தியாசமா சொல்லுவார்கள். தெய்வத்தை வணங்குகிறவர்களும் தெய்வத்தை வணங்காதவர்களும், பக்தி உள்ளவர்களும் பக்தியற்றவர்களும், எல்லா உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா சத்துருக்கள் யார் என்று கேட்டா சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, என் மனைவி சத்துரு, என் கணவன் சத்துரு, என் பிள்ளைகள் சத்துருவா இருக்கிறாங்க, என்னுடைய உறவுகள் சத்துருவா இருக்கிறாங்க, இப்படி என் சொந்தக்காரர்கள் சத்துருவா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டு சத்துருவா இருக்கிறாங்க, எதிர் வீட்டு சத்துருவா இருக்கிறாங்க, நண்பர்கள் சத்துருவா இருக்கிறாங்க, வேலை ஸ்தலத்துல சத்துருவா இருக்கிறாங்க, படிக்கிற இடத்துல சத்துருவா இருக்கிறாங்க, வியாபார ஸ்தலங்களை சத்துருவா இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களில சத்துருக்களா இருக்கிறாங்க என்று சொல்லி அநேகர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டு உங்க சத்துருக்கள் யார்? யார் உங்க சத்துருக்கள்? சில நேரங்களில் சொல்லுவாங்க, அண்டை நாடுகள் எங்களுடைய சத்துருக்கள். நாடுகளை சொல்லுங்களாம் பார்க்கலாம். பாகிஸ்தான் எங்க சத்துருவுங்க, ஸ்ரீலங்கா எங்களை சத்துரு, உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் சத்துரு, ரஷ்யாவுக்கும் காசாவுக்கும் சத்துரு, இது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும், அரபி நாடுகள் சில நாடுகளுக்கு சத்துரு, அமெரிக்காவுக்கு சில நாடுகள் சத்துரு, இப்படி நாடுகளுக்கு சத்துருவன்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு சத்துரு இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ எதிரிகள் சத்துருகளா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் மெய்யாலுமே சத்துருவா? அவங்களெல்லாங்க சத்துரு. இந்த மனிதர்களெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, மனைவி, கணவன், பிள்ளைங்க, உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், வேலை ஸ்தலத்துல இவர்கள் தான் சத்துருன்னு சில பேர் அறியாம சொல்லுவார்கள். நிச்சயமாகவே அவர்கள் சத்துருக்கள் அல்ல என்பதை குறித்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்ன யாரு சத்துரு? ஒரு எம்எல்ஏ கேட்டீங்களானாக்கா உங்களுக்கு சத்துரு யாரு? ஒரு எம்பி கேட்டீங்களானாக்கா, ஒரு சிஎம், பிஎம்ஐயும், ஒரு கவுன்சிலரையும், வார்டு மெம்பரையும், இவங்களெல்லாம் கேட்டீங்களானாக்கா எங்கள் எதிரி கட்சி தாங்க எங்களுக்கு சத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்படி தங்களை எதிராக இருக்கிற மனிதர்களை தங்கள் சத்துருக்களாகவே பார்க்கிற உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். யார் சின்ன சத்துரு? சத்துரு என்றாலே நமக்கு தெரியாது, எதிரிகள் யார் என்று தெரியாது. பட் வாழ்க்கையில அவைகள் எல்லாம் அனுபவிக்கும் போது அதோடு கூட பைபிள் நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். சத்துருக்கள் யாரா இருக்கிறாங்கன்னு பைபிள்ல சில இனத்தையும் அல்லது சில கூட்டாளிகளையும், சில நாடுகளையும், சில ஊர்களையும், சில மனிதர்களையும் ஆண்டவர் தாம் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவர்களை சத்துருக்களாக ஆண்டவர் குறிப்பிடுகிறத நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 17ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். முத உன் சத்துருக்கள் என்று பைபிள்ல வருகிற இடமாக இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். உன் சத்துருக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பரம சத்துருவாக இருந்தார்கள் 7 ஜாதிகள்.
ரொம்ப மிகவும் அவர்கள் 7 ஜாதிகள், பலத்த ஜாதிகள். உபாகம புஸ்தகம், த புக் ஆஃப் டியூட்ரானமி 7 chapter 7. உபாகம புஸ்தகம், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாக ஏத்தியார், கர்காசியார், எமோரியர், கானானியர், பெரேசியர், ஏவியர், எபோசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளையும் உனக்கு முன்பாக துரத்து. 7 ஜாதிகள். அற்புதமாக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 ஜாதிகள் இருந்தாங்க. அதுக்கு இன்னும் அதிகமாக ஒரு நல்ல பேர் பெலிஸ்தர்கள். எப்பொழுதுமே சத்துருக்களா இருப்பாங்க, யுத்தம் செய்து கொண்டு நிந்திக்கிறதும். பெலிஸ்தர்கள், மோவாபியர், அமுலேக்கியர். என 83ஆம் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தாம் பிள்ளைகளுக்கு சத்துருக்களாக. இன்றைக்கும் அந்த நாட்டை சுற்றில இருக்கிற சத்துருக்கள் நிறைய இருக்காங்க இல்லையா? எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எருசலேம் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எருசலேம் சுற்றிலும் ஆண்டவர் ஒரு மலையை போல காவல் இருக்கிறார், மதிலா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார் என்று பைபிள் நமக்கு எடுத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா 12:24 31 ராஜாக்கள் எதிரிகள். 1 2 அல்ல, 31 ராஜாக்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போ 7 ஜாதிகள், பலத்த ஜாதிகள், 31 ராஜாக்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய யுத்தத்துக்கு பழுக்க வைப்பதற்காகவும், தேவனிடத்தில் திரும்புவதற்காகவும், தேவனை அண்டிக் கொள்வதற்காகவும் ஆண்டவராகிய தேவன் அந்த சத்துருக்களை கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்ததை நான் பார்க்கிறோம். உங்களுக்கு யாரா சத்துருக்களா இருக்கிறாங்க? யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் எக்ஸோடஸ் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிங்க. 23:4. உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்துல கொண்டு போய் விடுவாயாக. என்ன அருமையான ஒரு வார்த்தை இல்ல? அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உன்னுடைய சத்துருவனுடைய மாடாவது, ஆடாவது, கழுதையாவது காணாம போனா அதை நீ கண்டுபிடித்தானால், அது உன் கண்ணுக்கு தென்பட்டால் அதை கொண்டு வந்து அவன் வீட்டாண்டை விடுவாயாக. அற்புதமான ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க ஆண்டவர். உன் சத்துருடைய பொருள், ஒருவேளை உன் எதிரி, உனக்கு விரோதமா இருக்கிறவன், அவனுடைய பொருளோ, அவனுடைய வாகனமோ, அவனுடைய ஆடு மாடுகளோ அல்லது அவங்க பிள்ளைகளோ காணாம போயிட்டா உனக்கு சந்தோஷம் தான் வருமே தவிர துக்கம் வராது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருடைய மாடு காணாம போனால் அவன் கொண்டாந்து வீட்டான கட்டி விடுப்பா. உங்க மாடு 2-3 நாள் காணாம போயிட்டலாம், நான் பார்த்தேன், அந்த பக்கமா இருந்தது அந்த ஊர்ல, இந்தாங்க அப்படின்னு கொண்டு வருவாங்க. மாடு ஆடு எல்லாம் காணாம போயிட்டாக்கா கவர்மெண்ட்ல ஒரு பவுண்டரி ஒன்று கடுக்கும். அந்த பவுண்டரியில் வச்சிருப்பாங்க, நம்ம ஃபைன் கட்டி கூட்டு வரணும். ஒரு ஆட்டுக்கு 5 ரூபா, ஒரு மாட்டுக்கு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபான்னு கட்டிட்டு அந்த மாட்டை கொண்டு வரணும். உன் சத்துனுடைய மாடாவது கழுதையாவது காணாம போயிட்டா அதை நீ கண்டுபிடித்தேனால் அதை கொண்டு வந்து விடுன்னு சொல்றார். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12 கூட நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எமோரியாரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளில யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலான் மேலும், அயலான் பள்ளத்தாக்கில் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். ஏனென்றால் எங்களுடைய சத்துருக்கள் இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பொழுது போகிறது. யோசுவா ஜெபிக்கிறார், சூரியன் சந்திரன் இருங்க, கொஞ்சம் வெளிச்சம் கொடுங்க, நாங்க யுத்தம் செய்த சத்துருக்களை மேற்கொள்ளணும் என்று. அவர்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ள மட்டும் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சதை பார்க்கணும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்கள் மனிதர்கள் அல்ல, சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாக சாத்தான் சத்துருவாக மாறிவிடுகிறத பார்க்கிறோம். ஒரு முறை கூட தாவீது தன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, அது வாயிலிருந்து என்னுடைய ஆட்டை காப்பாற்றினேன் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை மேற்கொள்ளும் பொழுது சொல்லுகிற வார்த்தையாக
தாவீதினுடைய விசுவாச அறிக்கையை நாம் பார்க்கிறோம். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்கள் வாய்களை கட்டினார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுதான் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் வசனம் 5ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினேன். இஸ் வண்டர்ஃபுல் அமேசிங் வேர்ட்ஸ். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. சத்துருக்களுக்கு முன்னதாக ஆண்டவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறது பார்க்கிறோம். அதே சங்கீதம் 3ஆம் சங்கீதம் வசனம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 3:1, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் உண்டு. தாவீது ஜெபிக்கிறான். தாவீதுடைய மகன் விரோதமா எழும்பிட்டான். அப்பாவை கொன்று போட்டால் அந்த பதவியில் உட்காரலாம், அப்பாவை கொன்று போட்டா நம்முடைய ஆட்சி அருமையா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை அருமையா இருக்கும், நம்முடைய லைஃப் அருமையா இருக்கும். அப்பாவுக்கு விரோதமாக எழுப்பினான், சத்துருவாக. அதனால தான் சொல்றாரு, என் சத்துருக்கள் எவ்வளவா எழுப்பினார்கள். மாமனார் ஒரு பக்கம் சத்துரு, மனைவி ஒரு பக்கம் சத்துரு, மகன் ஒரு பக்கம் சத்துரு, எதிரிகள் ஒரு பக்கம் சத்துரு தாவீதுக்கு. அதனால்தான் 23ஆம் சங்கீதத்தை சொன்னார், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என் கூட இருக்கிறேன், உமது கோல் உமது தடியம் என தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினேன், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறத நான் பார்க்கிறோம். அதோடு கூட இயேசுவுக்கும் சத்துருக்கள். என்னங்க இயேசுவுக்கே சத்துருக்களா? எஸ், இயேசுவுக்கே சத்துருக்களா இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என் வலது பக்கத்துல உட்காரும் என்று என் ஆண்டவன், என் கர்த்தர் என் ஆண்டவனோடு சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, சங்கீதம் 110 1ஆம் வசனத்துல தாவீதானவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னாருன்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, உமக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அவளது வலது பக்கத்துல உட்காரும் என்று சொல்லி தைரியத்தைப்படுத்துகிறார். இயேசுவுக்கே சத்துருக்கள், இயேசுவுக்கே சத்துருக்கள் எழுப்பினார்கள். அவரை நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள், அடித்தார்கள், காரி துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள், இகழ்ந்தார்கள். இஷ்டமான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசி இகழ்ந்தானா, சிலுவிலை அறைந்து கொன்றே போட்டார்கள். உன்னையும் அதுதான். பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள், ஆனால் பட்ட மரத்துக்கு எந்த பாடுகளோ என்று சொல்லி அழுது கண்ணீர் விட்டார் நமக்காக. எனக்காக அழ வேண்டாம், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 1 கொரிந்தியர் 15:26 கடைசி சத்துருனுடைய முடிவு என்னன்னா மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி சத்துருனுடைய முடிவு மரணம். ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள். மத்தேயுல வாசிக்கிறோம், லூக்காவில் வாசிக்கிறோம், மார்க்கில் வாசிக்கிறோம், எவ்வளோ சத்துருக்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல கடைசியாக நாட்களில் நடக்கக்கூடிய சத்துரு, அவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து தேவனை போல தன்னை தேவன் என்று காட்டிக் கொள்ளுவான். லூக்கா 10:18 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வாசிக்கிறோம், லூக்கா 10:18, லூக்கா 12:9 சத்துரு, வலு சர்ப்பம், பழைய பாம்பாக்கி வலு சர்ப்பம், பிசாசானவன். அவனுக்கு இருக்கிற பேருங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. விழுந்து போன தூதன் லூசிபர், விழுந்து போன தூதன் அவன். சத்துருவின், இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் யாரு? யாரு? இன்னைக்கு அவர் விரோதமாக பைபிளை கிழிக்கிறவன், சபையை உடைக்கிறவன், ஊழியத்தை கெடுக்கிறவன், ஊழியக்காரர்களுக்கு விரோதமா செயல்படுகிறவன், ஆண்டவருடைய பிள்ளைகளை நிந்திக்கிறவன், எல்லாமே சத்துருக்கள் தான். மனிதர்கள் தான் அவர்கள், பட் அவர்கள் மூலமாக பிசாசு செயல்படுகிறான்.
அவர்களுக்கே விரோதமாக செயல்பட்டான் என்றால், அவருக்கே விரோதமாக செயல்பட்டான் என்றால் நாம் எம்மாத்திரம் என்றதான கேள்வி நமக்குள்ள ஏழும். ஆனா ஆண்டவர் அற்புதமாக ரோமர்ல வாசிக்கிறோம் இல்லையா, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராம். இட்ஸ் வண்டர்ஃபுல் இல்லையா? ரோமர் 16 அதிகாரம் 20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமா சாத்தான உங்களுக்கு கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆகவே 1 பேதுரு புஸ்தகம் 5 அதிகாரம் 7 8 வாசிக்கிறோம். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன். உங்களுக்கு எப்படி எதிராளி ஆயிட்டான் பிசாசு? அவனுக்கும் உங்களுக்கு என்ன? விழுந்து போன தூதனுக்கும் உங்களுக்கு என்ன? நமக்கும் என்ன? நம்ம எதிராளி ஆகிய பிசாசா? ஆண்டவருக்கும் அவனுக்கு தான் போராட்டம். நம்மலாம் ஒண்ணும் இல்லை. ஆனா நமக்கு எப்படி அவன் எதிராளியா மாறிவிட்டான்? எபிரேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வாசிக்கிறார். அது முன்னதாகவே 1 பேதுரு புஸ்தகம் 5 அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 5 அதிகாரம் 1 பேதுரு 5 அதிகாரம் 8 தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் ஏன் நமக்கு எதிராளியா மாறிவிட்டான்? பரலோகத்துல இருக்கிற தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஆராதனை கொடுத்தல் இருக்கிறவன் அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பித்தான். இந்த சிங்காசனத்துல நாம் இருந்தா, இவருடைய சிங்காசனத்துக்கு மேல என்னுடைய சிங்காசனம் இருந்தா, ஆராதிக்கப்படுகிற இடத்துல நான் இருந்தா, இந்த ஆராதனை மகிமை கனம் எனக்கு இருந்தால் என்ற நினைப்பு வந்தது. ஆண்டவர் அவனை அங்கிருந்து கீழே தள்ளினார். அவனோடு கூட சேர்ந்து சில தூதர்கள் கீழே விழுந்தார்கள். விழுந்து போனவனுக்கு தான் பேரு லூசிபர். இந்த பரலோகம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நமக்கு தான். இனி வரும் அந்த உலகத்தை, பரலோகத்தை நான் என் பிள்ளைகளுக்கு தான் தருவேன், உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க பரலோகத்திலே யுத்தம். அப்போதான் ஆண்டவர் அவனை கீழே தள்ளினதுனால அவனும் அவனை சேர்ந்த சில தூதர்களும் கீழே விழுந்தார்கள். அப்போதான் நமக்கு எதிரியாக மாறிவிட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பாருங்க, பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்பா சொத்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கலாம், ஒரு 2 வீடு எக்ஸ்ட்ரா, 2 ஏக்கரை எக்ஸ்ட்ரா, 2 லட்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் பொருட்கள் எக்ஸ்ட்ரா, அண்ணன் சத்துருவா மாறிடுவான், அக்கா சத்துருவா மாறிடுவாங்க, தம்பி சத்துருவா மாறிடுவான். இப்படி அண்ணன் தம்பி ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே தாய்ப்பால் குடித்தவர்கள், ஒரே மடியில வளர்ந்தவர்கள், ஒரே வீட்டில் வளர்க்கப்பட்டவர்கள் பகையாக சத்துருவாக. காரணம் பணம், ஆஸ்தி, வீடு, நிலங்கள். காரணம் பிசாசனுடைய கிரி. எனக்கு தக்கலையே என்ற எதிரியாக மாறிவிடுகிறான். அன்றைக்கு பரலோகத்தில் ஆரம்பித்தவன் இன்றைக்கு மனிதர்களிடத்திலையும் அதை தான் அவன் நடித்து கொண்டு இருக்கிறான். நல்லா இருக்கிறவர்களையும் எதிரிகளாக மாற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கிறவன் சத்துரு. எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான், யாரும் நமக்கு சத்துருக்கள் இல்லை, யாரும் நமக்கு எதிரிகள் இல்லை. பட் அந்த பரலோகம் கிடைக்கலன்றதுக்காக நம்மை அந்த பரலோகத்துக்கு போகாதபடிக்கு பலவிதமான வழிகளை தவறாக மனிதனை நடித்து சத்துருவா மாறி சண்டை போட்டு கொலை செய்து கொள்ளையாக்கி சத்துருக்களை எதிரிகளா மாறி அழிந்து நரகத்துக்கு போகும்படியா வழி காட்டி கொண்டு இருக்கிறான் சாத்தான். எபிரேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 4 எபிரேயர் 2 அதிகாரம் 5 எபிரேயர் 2:5 இனி வரும் உலகத்தை குறித்தும் பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லையே, தூதர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகினால்தான் அவர்களுக்கு எரிச்சல், கோபம், சத்துருவா மாறி ஆண்டவருக்கு நமக்கு எதிரியாக மாறி நமக்கு விரோதமா செயல்பட ஆரம்பித்தான். அதுல உதாரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். சண்டை சாத்தானுக்கும் ஆண்டவருக்கு தான். இந்த நடுமயத்துல மாட்டிக்கின்னு முழிக்கிறது யாருன்னா யோபு. யோபு மேல கவனம் வைத்தான். யோபு ஜெபிக்கிறான், ஆராதிக்கிறான், விசுவாசமா இருக்கிறான், நன்றி உள்ளவனா இருக்கிறான், பக்தி உள்ளவனா இருக்கிறான், உண்மை உள்ளவனா இருக்கிறான், சன்மார்கனா இருக்கிறான், துன்மார்க்கத்துக்கு விலகி இருக்கிறான்,
நீதிமானா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், அவனை போல நீதிமான் பூமியில் இல்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறாரு. அவன் என்னை அண்டிக் கொண்டவன், என்னுடைய தாசன், உண்மையானவன். சென்ற ஆண்டவருக்கும் அவனுக்கும் தான், சாத்தானுக்கு. ஆனா நடுமயத்துல மாட்டிக்கின்னு முழிச்சது யாருன்னா யோபு. ஆனா தேவனை ஜெயிக்கும்படியாக வைத்தான் யோபு. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் நமக்கு விரோதமா செயல்படும் பொழுது சாத்தானை ஜெயிக்க வைக்கிறாங்க நிறைய பேர். தேவனை ஜெயிக்க வைக்கணும். நீ சோதனையில, வேதனையில, போராட்டத்துல, சஞ்சலத்துல, அவமானத்துல, துக்கத்துல, பாடுகள, மரணத்துல நீ ஜெயித்தாயானால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாய், நீ தோல்வேற்று போனவனானால் சாத்தான் ஜெயிப்பான், ஆண்டவரை வெட்கப்பட்டு போவான். நீ யாரை ஜெயிக்க வைக்கிறாய்? நிறைய பேர் பாருங்க, உலகத்துல கிரிக்கெட் ஆடினாக்கா அதிகமா பாகிஸ்தான் இந்தியா ஆடினாதான் ஜனங்கள் லட்சக்கணக்கில் பார்ப்பான், கோடி கணக்கில். ஏன் சொல்லுங்க? நம்ம எதிரி நாடு, தோத்து போனோம். அப்படியே நம்ம நாடு, அவர்கள் ஜெயித்தா அவங்களுக்கு இல்லை அந்த பெருமை, நம்ம நாட்டுக்கு. விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் நாம் ஜெயித்தால் ஆண்டவருக்கு ஜெயம், ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு வெற்றி, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு புகழ்ச்சி. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தருவார். நமக்கு தான் கிஃப்ட், அவார்டு. நீ தேவனை ஜெயிக்க வைக்கிறாயா, சாத்தானை ஜெயிக்க வைக்கிறாயா? உன் எதிரி யார்? உன் சத்துருக்கள் யார்? ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், உன் சத்துருக்களை நேசியுங்கள், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்க சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்க சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள், அவங்களுக்கு சமாதானத்தோடு இருந்து அவங்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு சத்துருக்கள் யாரு இருக்கிறாங்க? யார் உன் சத்துருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல ஆண்டவர் சிலுவையில மரிக்கும் பொழுது கூட தன்னுடைய சீசனை பார்த்து நண்பனே, சிநேகிதனே என்றார். பக்தன் ஒரு பாட்டு பாடினார், சிநேகிதனே சிநேகிதனே எங்கே வந்தா, எதற்காக வந்தா, எங்கே வந்தா, எதற்காக வந்தா? உன் சத்துரு யாரு? ஆண்டவரை காட்டி கொடுக்க வந்த யூதாசு கூட சிநேகிதனே, மை ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஆர் யூ டூயிங், வாட் யூ வாண்ட். சத்துருவே, நம்முடைய எனிமி யாரு இருக்கிறாங்க? யாரு? யாருமே இல்லை. அவனுக்குள்ள கிரியை செய்கிறத ஆண்டவர் அறிந்து சாத்தானை துரத்தி விட்டு அவனை என்னுடைய நண்பனே என்று சொன்னார். ஒரு சீஷனை, ஒரு ஊழியக்காரர், உன் சத்துரு பசியா இருந்தா ஆகாரம் கொடு, உன் சத்துரு தாகமா இருந்தா தண்ணீர் கொடு, அதனால அக்கினி தாயில் அவன் தலைமையில குவிக்கிறேன் என்று. யார் சத்துரு? நன்மைகளை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் சத்துருக்களா மாறுறாங்க. சாத்தான் அவங்களுக்குள்ள புகுந்துட்டான்னு அர்த்தம். சாத்தானுடைய பயன்படுத்துகிற கருவிகளா மாறிவிட்டார்கள் அர்த்தம். அவ்வளவுதான். ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க, ஒரே பாயில படுத்தவங்க, ஒரே வீட்டுல தூங்கினவங்க, ஒரே வாகனத்துல பயணம் செய்தவர்கள், பயணித்தவர்கள், வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், சிரித்தவர்கள், படித்தவர்கள், அழகா வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு சத்துருக்களா இருக்கிறாங்களா? காரணம் யார்? சாத்தான். நீ நான் அல்ல, சாத்தானா இருக்கிறான். கலாத்தியர் புஸ்தகம் ஒருத்தர் சொல்றாரு, யாரு உன் சத்துருன்னு சொன்னா, உங்க கோபமே உங்களுக்கு சத்துருவான். உங்க கோபம் உங்களை கொன்று போடும். உங்க கோபம் உங்களை பிபியும் சுகரும் ஏத்தி உங்களை சீக்கிரமா கொலை செஞ்சிடும். உங்க கோபம் தான் உங்களுக்கு சத்துரு. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15 முதல். யார் நம்ம சத்துரு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் பாருங்களேன். 15 முதல் 26 வசனங்கள். 15 முதல் 26 வசனங்கள். மாம்சம் ஆவிக்குரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்குரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கிறது. மாம்ச கிரிகள், மாம்சத்தின் கிரிகள் வெளிரங்கமா இருக்கிறவர்கள். அவைகள் எவன? அவைகளை பாருங்களேன்.
உபச்சாரம், வேசுத்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாம்ச பேதங்கள், போராமைகள், கொலைகள், கொலைவெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொல்லி இருந்தது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தின் கிரிகள், உங்க கோபம், சண்டைகள், உங்களுக்கு மாம்சமே உங்களுக்கு விரோதி. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்கள் பாவ மனிதனை கழித்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பூமியில் உண்டு பண்ணுகிறவைகள் பாவங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் பூமியில் உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய கிரிகள். அவைகளை அழிக்க வேண்டும். மாம்சத்தின் கிரிகள், மாம்சம், உன்னுடைய மாம்சமே உனக்கு சத்துரு. உன் கண் உனக்கு சத்துரு, உன் பார்வையே உனக்கு சத்துரு, உன் எண்ணங்கள் சத்துரு, உன் சரீரம் சத்துரு. உன் சரீரம், ஒரு பொண்ணை ஆசைப்பட்டானா அதை அடையணும். போக்சோ சட்டத்துல கொண்டு போயிட்டு ஜெயிலில் உங்களை போகணும். உன் சரீரமே உனக்கு சத்துருவா மாறும். உபச்சாரம், வேசித்தனம், பாவ பழக்கங்கள், கோபங்கள், சண்டைகள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, நாம் கடனாளிகள் அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள், கொலோசியர் 3:1-10, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-32 வசனங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-32 வசனங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தை அடுக்கணும். அதனால்தான் சொல்றார் பவுலானவர், நான் மற்றவர்களுக்கு ஆகாதவனா போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன்னு சொல்றார். கீழே கூட நாம் வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பவுல் சொல்றார், என் சரீரத்தை ஜெயிக்க முடியவில்லை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15-25 வசனங்கள்ல, ரோமர் 7:15-25, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா நன்மை செய்கிற அந்த கிரி என் இடத்துல இல்லை. நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செஞ்சிடறேன். இன்னைக்கு மட்டும் குடிச்சிட்டு நாளைக்கு குடிக்காம விடலாம், நாளைக்கும் குடிப்பான், நாளைக்கும் குடிப்பான், குடிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு மட்டும் சிகரெட் பிடிச்சிட்டு நாளிலேருந்து பிடிக்கக்கூடாது, மறுபடியும் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். பாருங்க, பாவம் செய்கிறவங்க கூட அதுதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு உபச்சாரம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேசித்தனம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தவறான காரியம். தன்னுடைய சரீரத்தை ஜெயிக்க முடியல. உலகத்துல எத்தனையோ ஞானிகள், அறிவாளிகள், போராளிகள் உலகத்தை ஜெயித்தார்கள். பட் அவங்களுடைய மாம்சத்தை ஜெயிக்க முடியவில்லை, அவங்க சரீரத்தை ஜெயிக்க முடியவில்லை, அவங்க சரீரத்தை அடக்க முடியவில்லை. ஆகையினால்தான் யாக்கோபுல எழுதி வைத்தார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4:4, உபச்சாரிகளே உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமா பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனருக்கு விரும்புகிறவன் தேவனுக்கு பகையஞ்சனா இருக்கிறான். உலகம் சிநேகம், உலகம் ஆசாபாசங்கள், பண ஆசை, பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, சரீரம் பயங்கரமா பாருங்க. சில பேர் பாருங்க தின்னுகிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஆசை தின்னணும், மாம்சத்தை அடுக்கவே முடியாது, அப்படியே பயங்கரமா குண்டாயிடுவான். வயிறு ஆளு பயங்கரமா இருக்கு. சரீரத்தை அடுக்கணும். உனக்கு விரோதி உன் கோபம், உனக்கு விரோதி உன் உனக்கு சத்துருவா இருக்கு உன் சரீரம், உன் பலவீனங்கள். யார் உனக்கு விரோதி என்றால், உன்னுடைய சத்துருவு யார் என்றால், உன் எதிரி யார் என்றால் உன்னுடைய மாம்சம். ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம்? யார் உங்களுக்கு சத்துருக்கள்னு சொன்னா நீங்க பேர்களை சொல்லுவீங்க. அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல. உன் சத்துரு உன்னுடைய கோபம், உன் சத்துரு உன்னுடைய சரீரம், உன் சத்துரு உன்னுடைய மாம்சம், உன்னுடைய சத்துரு நீயேதான். யார் உனக்கு எதிரி? வாசித்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்புங்கள். பாவ பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் சரீரத்தை அடுக்குங்கள், தேவனுக்காக வாழுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you all. God bless you.